எங்க அவ்வா வந்து மாரம்மவா, விஜயகாந்தோட அம்மா வந்து அம்மாளம்மா, இன்னொரு அவ்வா வந்து மாரம்மா, ஆண்டாளம்மா. இவங்க பூரா அவ்வா அக்கா தங்கச்சிங்க. அழகர் தாத்தா, எங்க தாத்தா எல்லாம் அக்கா தங்கச்சிங்க. நாங்க அவ்வாங்க, நாங்க எங்க அவ்வாங்க எல்லாம் அக்கா தங்கச்சிங்க. ஆண்டாள், மாரம்மா, மாரம்மாள் இவங்க எல்லாம் அக்கா தங்கச்சிங்க. அவங்க பேத்தி, மகவில்ல பேத்திய நாங்க நாங்க அந்த இதனால இன்னைக்கு வந்து 31 நாள் வந்து பாத்துட்டு போகணும்னு வந்தோம். எங்க அம்மாவோட மாமா, எங்க அம்மாவோட தம்பி, கோயில் பங்காளி, 7 வீட்டு பங்காளி நாங்க. வீரம்மா கோயில் பூசாரி விட்டாளு நாங்க. ஆமாங்க, நேர்ல வந்திருக்காங்க. வந்து குலதெய்வம் சாமி கூட வருவாங்க. இப்ப போன மாசம் அக்கா வந்தாங்க, கேப்டன் அக்கா, பிரேமலதா அக்கா வந்தாங்க. கிராமத்து மக்களுக்கு கும்பாசி, குலதெய்வம் கோயில் கும்பாசியம் முடிஞ்சு எல்லா மக்கள் வந்தாங்க. அன்னதானம் 5000 கொடுத்தாங்க. நல்லா பாத்துக்கிட்டாங்க. நல்லா வந்துட்டு போனாங்க. 4 தடவை படம் நடிகையில வந்தாரு. வீரம்மாள் கோயில், காங்கேயநத்தம், மதுரை திருமங்கலம் பக்கம் காங்கேயநத்தம். 4 பேருங்க. விஜயகாந்த் அண்ணன் வந்து நாகராஜ், இவர் விஜயகாந்த் வந்து விஜயராஜ். கேப்டன் படத்துக்கு வந்ததா விஜயராஜ். அவங்க அக்கா விஜயலட்சுமி அம்மா, இன்னொரு அக்கா திருமலா அம்மா. 4 பேர் இருக்காங்க. அவர் விஜயகாந்தோட அண்ணன் இறந்து போயிட்டாங்க. 2வது விஜயகாந்த் 2வது இல்ல, 3வது தம்பி, 3வது கேப்டன் மாமா. பாவான்னு சொல்லுவோம், மாமான்னு சொல்லுவோம். மாமா வாங்கம்மா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பேரெல்லாம் சொல்ல மாட்டான். வாங்கம்மா, எல்லாரும் வாங்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நல்லா கோவில் கொடுத்த போடுவேல எங்ககிட்ட கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் சொல்லுக்கா. இல்லங்க, இங்க வந்தா இங்க வாங்க வருவாங்க வந்தா அங்கதான் வருவாங்க. மதுரையில அவங்க அக்கா வீடு விஜயலட்சுமி அம்மா, அவங்க வீட்டுக்கு வந்தா நாங்க போய் பார்ப்போம். எங்க மாமா வந்து காங்கேயனத்தை சாமி கும்பிட வருவாங்க. எங்க குலசாமி கும்பிடுறது. அதனால நாங்க எங்க மாமா வந்து நாங்க காங்கேயனத்துலதான் நாங்க பாத்துருக்குறோம். எங்க மாமானா எங்க அம்மாவோடைய பெரியம்மா. எங்க அம்மாவுக்கு வந்து பெரியம்மா பையன், அக்கா பையன். எங்க அம்மாவுக்கு வந்து அக்கா பையன் விஜயகாந்த். ஆமா, விஜயகாந்த் மாமா. நாங்க மாமா தான் சொல்லுவோம், பாவா தான் சொல்லுவோம். எங்களுடைய பாவா தான் அவங்க. நாங்க வந்து குலசாமி கும்பிடையில தான் நாங்க ரொம்ப பார்ப்போம். நாங்க வந்தா வாங்கம்மா அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க. எங்களை வந்தாலும் வந்தா சாமி குலசாமி கும்பிடும் போது புடவைங்க எல்லாம் வந்து சாமிக்கு கொடுக்கறதெல்லாம் எங்ககிட்டயே கொடுத்துட்டு போயிருவாங்க. சிரிச்ச முகம் எங்க மாமா. இப்ப எங்க மாமா பார்க்க முடியல எங்கனால. அவரோட சிரிப்பே எங்களுக்கு போதும். இப்ப எங்க அக்கா தான் போன மாசம் கூட வந்தாங்க. நாங்க எல்லாம் குலசாமி கூட போயிருந்தோம். போய் பார்த்த மாமா வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்கடா, வருத்தப்படாதீங்க, மாமா வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி 2 மாசம் கூட ஆகல. எங்க மாமா இப்படி போவாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணியிருக்கிறாங்க எங்க மாமா. அதே மாதிரி எங்களுக்கு போனா வந்து மக்களை பார்த்த மாதிரி சொந்தத்தையும் யாருக்கும் விடல. சும்மா போய் நின்னாலும் கூட வந்துட்டீங்களா, வாங்க போய் சாப்பிட்டீங்களா, அதுதான் என்னுடைய எங்க மாமாவுக்கு ஒண்ணு கேட்பாங்க. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சரி போயிட்டு வாங்க, நல்லா இருந்துக்கோங்க, அந்த மாதிரிதான் பேசியிருக்காங்க எங்க மாமா. எங்க அம்மா வந்தாலும் எங்க அம்மா பேரு வந்து அழகம்மா. எங்க பின்னி பேரு வந்து, எங்க பின்னினா சித்தின்னு சொல்லுவாங்க. எங்களை தெலுங்குன்றதுனால பின்னி. அவங்க பேரு வந்து சீதை. அவங்க 2 பேரும் சீதைக்கா எப்படி இருக்காங்க, அழகம்மாக்கா எப்படி இருக்காங்க. அழகம்மாவுடைய பிள்ளைங்க தான் நானும் எங்க அக்காவும். இந்த அக்காவும் அழகம்மாக்காவுடைய பிள்ளைங்க தான் நாங்க. நாங்க 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க. எங்க மாமா பேரு. அவங்க கூட பிறந்தவங்க வந்து வரதராஜ். இன்னொரு மாமா பேரு வந்து சின்னக்கலை மாமா சொல்லுவோம். அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களானே. அதே மாதிரி மதுரையில எங்க பெரியம்மா இருக்கிறாங்க. அவங்க பேரு விஜயலட்சுமி. நாங்க எல்லாம் வந்து அவங்க டாக்டர். டெலிவரி எல்லாம் நாங்க எங்க பெரியம்மா தான் எங்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க போனா எங்க பெத்தம்மா தான். அவங்க பெத்தம்மா தான் நாங்க சொல்லுவோம். நாங்க எல்லாத்துக்குமே போவோம். அவங்க ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா பத்திரிக்கை வச்சா நாங்க போவோம். அதுதான் நான் எங்களோட பார்த்தது. நாங்க சென்னையில இருக்கிறோம். நாங்க வந்து சென்னையில இருக்கிறதுனால அன்னைக்கு வந்து இன்னைக்கு 31வது நாள் எங்க மாமா பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு இவங்க மதுரையில இருந்து வந்திருக்காங்க, காங்கேயனத்துல இருந்து வந்திருக்காங்க. சரி வாங்கக்கா, நம்ம போய் நம்ம மாமா பார்த்துட்டே வந்துருவோம்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். எங்க மாமா வந்து எங்களோடயே இருக்கிறாங்க. எங்க மாமா எங்களை விட்டு எங்கேயுமே பிரியல. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. மக்களையும் விட்டு போயிட்டாரு, எங்களை விட்டு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு. அதுதான் எங்களோட இது. வேற ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு சொல்லக்கூட வாய் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பாவா, நாங்க பாவா தான் சொல்லுவோம்.
வாங்க அம்மா தான் சொல்லுவாரு. வாங்கடா அக்கா பிள்ளைங்களா, இதெல்லாம் என்னங்க மாமா எங்களை எல்லாம் தெரியுதா? தெரியலடா இப்ப. ஆனா எங்க அம்மா பேரை சொன்னா தெரியும். ஓ அக்கா பிள்ளைங்களா, வாங்க வாங்க வாங்க. சாமி கும்பிடுக்கு தான் வந்தா சொல்லுவாங்க. காங்கனத்தான் வந்தா. அவர் வந்து காங்கனத்துக்கு வந்திருக்காரு. கெப்ளிங்கம்பட்டியில சின்ன பிள்ளையில எங்க வாங்க. இவங்க வந்து எங்க வீட்டுக்காரு கெப்ளிங்கம்பட்டிக்கு வருவாரு. கெப்ளிங்கம்பட்டி எப்படின்னா எங்க அவ்வா வீட்டுக்கு கருவாச்சியவான்னு தான் சொல்லுவாங்க அவங்க அவ்வா பேரு. எங்க அவ்வாவை கருவாச்சியவா வீட்டுக்கு போனா இவர் கெப்ளிங்கம்பட்டியில பிறந்தது வளர்ந்தது. மாரம்மாவா வீட்டுக்கு தான் வருவாங்க. மாரம்மாவானாலே தெரியும். மாரம்மாவா வீட்டுக்கு இவங்களும் வருவாங்க. இவங்க கூட வந்து எங்க மாமா பேசியிருக்காங்க. ஆண்டாள அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க சென்னைக்கு வரும்போது ராரா தெலுங்கு, நாங்க தெலுங்கு பேசினாலே மாமா புரிஞ்சுக்குவாங்க. வேணா எல்லாரும் இருக்காங்க, நம்ம தமிழே பேசுங்க, யாருக்கு யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்ம பேச்சு பேசணும்னா வேறவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, நீங்க தமிழ்லயே பேசுங்க, தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தெலுங்கு பேச மாட்டோம், பேசினா வேண்டாம் தமிழ் பேசுங்க, அவங்க மனசு புண்படுத்த கூடாது. தெலுங்கு பேசுவாரு எங்க மாமா, தெலுங்கு பேசுவாரு, நல்லா பேசுவாரு. எங்க பாபா நல்லா தெலுங்கு பேசுவாங்க. அவரே தெலுங்கு கேட்ட ஏமி பாபா நசவுண்டாரானா தெலுங்கு வேணாண்டா தமிழ்ல பேசுங்க, ஏன்னா மக்களுக்கு தப்பா நினைச்சுக்குவாங்க நம்மளை பத்தி அப்படி சொல்லிட்டு மக்களை தான் நினைக்கிறாங்க. மக்களை நினைச்சே சொல்லுவாங்க. இவங்க போனதுக்கு என்ன வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த காசு வேண்டாம் பாவா, காசெல்லாம் வேண்டாம் வேண்டாம் போய் சாப்பிடுவாங்க, அதுதான் சொல்லுவாங்க. தெலுங்கு தான் சின்ன வயசுல இருந்தே தெலுங்கு. எங்க அம்மா கூட இப்ப கூட அம்மா வந்தாலும் தெலுங்கு தான் பேசுவாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தாலும் தெலுங்கு தான் பேசுவாங்க, தமிழ் பேச மாட்டாங்க. எங்க ஃபேமிலி வந்தாலும் எங்க அக்காவும் பிரேமல அக்கா வந்தா இப்ப கூட பார்த்த அக்கா பேசிட்டு தான் வந்தோம், தெலுங்கு தான் பேசணும். கூட்டத்துல இருக்கலே சரிப்பா போயிட்டு வாங்க அப்படி. அண்ணியா தெலுங்கு பேசுவாங்க, நல்ல தெலுங்கு பேசுவாங்க. அவங்களும் தெலுங்கு தான், பசங்களும் தெலுங்கு பேசுவாங்க. அவன் பசங்க இப்ப பேசுறாங்களே என்னன்னு தெரியல. ஆனா பாவா வந்து தெலுங்கு, அக்காவும் தெலுங்கு நல்லா பேசுவாங்க. இப்ப கூட நாங்க அக்கா கிட்ட தெலுங்குல பேசிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். சரி நீங்க வந்ததுக்கு பாவா பார்த்துட்டு பொறுமையா இருந்துட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. ஆமா தமிழ் நல்ல தெலுங்கு பேசுவாங்க எங்க பாவா. பொது இடத்துல மட்டும் பேச மாட்டாங்க, ஏன்னா மக்களோட மனசு வந்து புண்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக தெலுங்கு பேச மாட்டாங்க. நாங்க போனால் தமிழ் பேசுன்னு சொல்லுவாங்க. கேப்டன் பாபாவோட குடும்பத்தை பத்தினா மதுரை தான், அவங்க சொந்த ஊர் மதுரை தான். ரைஸ் மில் வச்சிருக்காங்க. எங்க தாத்தா வந்து ரைஸ் மில் வச்சிருக்கிறாங்க. அப்ப இருந்து எங்க பாவா வந்து இங்க வெளியில வந்துட்டாங்க. எங்க பெரியம்மாவும் டாக்டர்னால அவங்க பெரியம்மா எங்க ஹஸ்பண்டும் டாக்டர், அதனால அவங்க வந்து அங்கேயே பாத்துக்கிட்டாங்க. மாமா வந்து சென்னையில வந்துட்டாங்க. விஜயகாந்தோடைய அக்கா விஜயலட்சுமி அவங்க பேரு, எங்க பெரியம்மா தான். மற்றபடி அதுதான் தெரியும் எங்களுக்கு. ஃபுல்லா ஃபேமிலின்றனால நாங்க ஜாலியா இருப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதுதான் நிறைய பண்ணிருக்காங்க. மக்களோட மக்களா இருக்கிறாரு. மனசு நம்ம இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கூட யாருக்கும் கொடுக்கறத யோசிப்பாங்க. அதே மாதிரி எங்க பாவா வந்து எங்க அக்காவும் அதே மாதிரி அவங்க கண்டிஷன் பண்ணியிருந்தா இந்த இதுக்கு ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களும் இல்ல மக்களுக்கு செய்யட்டும் அப்படின்ற மாதிரிதான் எங்க அக்காவும் இருந்தாங்க. எங்க பாவா வந்து அந்த மாதிரி மனசு உள்ளவங்க தான். அதே மாதிரி பசங்களும் அதே மாதிரிதான் வர்றாங்க. மற்றபடி ஒண்ணு இல்லை. எங்க மாமா எல்லா மக்கள் மனசுல இருக்கிறாரு. எங்க மனசுல இருந்த மாதிரி மக்கள் மனசுல நல்லா பிடிச்சிட்டாங்க. இவங்க கல்யாணத்துக்கு எங்க பாவா கூப்பிட்டு இருந்தோம். நீ போங்க. எங்க பாவா வந்து கூப்பிட்டு இருந்தோம். இவங்க எங்க தம்பி ஒய்ஃபு. எங்க பாவானால வர முடியாதனால விஜயலட்சுமி அம்மா வந்தாங்க கல்யாணத்துக்கு. எங்க பெரியம்மா விஜயகாந்தோட அக்கா, அவங்க பேர் விஜயலட்சுமி. அவங்கதான் இவங்க மேரேஜுக்கு வந்தாங்க. தாலி எடுத்து கொடுத்ததே எங்க பெரியம்மா தான். வருத்தப்படாத, பாவா ஷூட்டிங்ல இருக்கிறாரு, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, தம்பி தான் சொல்லியிருக்கான் நாங்க வரணும் அப்படின்னு. இவங்க மேரேஜுக்கு எங்க பாவா வர முடியாதனால எங்க பெரியம்மா தான் வந்தாங்க, தாலி எடுத்து கொடுத்தாங்க இவங்களுக்கு. என் மேரேஜுக்கு நான் ஒரு இன்விடேஷன் கொடுத்தோம். அந்த டயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அதனால கட்சி இதில் இருந்ததுனால நேரம் வர முடியல அவரால். அவங்க அக்கா வந்து டாக்டர் மதுரையில் இருக்காங்க, டாக்டர் விஜயலட்சுமி. அவங்க தான் வந்து தலைமை தாங்கி எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவங்க தான் எங்களுக்கு தாலியே எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து தாய் மாமா, ஒன்று விட்ட தாய் மாமா, எங்கள் அம்மாவோட பெரிய மகன் தான். ஆமா விஜயகாந்த் எனக்கு தாய் மாமா. அவங்க பெரியக்கா, நான் ரெண்டாவது அக்கா, இது என்னுடைய தம்பி. விஜயகாந்த் வந்து மாமா. பாவான்னு சொல்லுவோம், அதை மாமான்னு சொல்றோம். கேப்டன் மாமா இறந்தது ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. ஊரே ஃபுல்லா முழுக்க துக்கத்துல தான் இருக்காங்க.
நாங்கள் 30 நாள் முடிஞ்சனே காரியத்துக்கு வரணும், வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்றக்காக நாங்கள் நேராக வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். மேட்டுப்பட்டி பார்த்த மக்கள் எல்லாரும் ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷம், எழுச்சியா இருக்கும், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அதோட மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்க தலைவரை வந்து பாராட்டக்கூடிய. இப்போ வந்து அந்த மாதிரி தலைவர்கள் அதிகமாக வர்றதில்லை. நூற்றுக்கு அதாவது நட்சத்திரங்கள் மாதிரி தான் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயோ ஒன்று தான் தெரிகிற மாதிரி இருப்பாங்க. அதில் ஒரு தலைவராக வந்தவர் தான் நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த். சந்திப்புன்றது வந்து ஊர்ல வந்து என்னோட தாய் மாமா அவர் வந்து தனியா நின்று இருந்தாரு. எலெக்ஷன் டயத்துல வந்து இருக்கவங்க கூட்டமா இருக்கு, நம்மள என்ன கண்டுக்கிற போறாங்க தெரியாது, இவ்வளவு கூட்டத்துல போய் நிக்கிறது என்னான்ட்டு எங்க அம்மாவோட அண்ணன், அதாவது விஜயகாந்துக்கு பெரிய மாமா தான் எங்க அம்மாவோட அண்ணன், அவர் தனியா இருந்தாரு. நின்று இருக்கவங்க கூட்டத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு தனியா நிக்கிறத பார்த்துட்டு அவர் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாரு. ஒரு ஆளை மட்டும் விட மாட்டாங்க, எல்லாமே யார் யாரு என்னன்னு பார்ப்பாரு விஜயகாந்த் மாமா. அப்படி இருக்கும்போது தனியா நின்றுருக்காரு யாரு அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணே வரதராஜனே ஏன்னு அங்கே தனியா நிற்கிறீங்க, வாங்க பக்கத்தில் வாங்க, என்ன தெரியாதா அண்ணன் தம்பிக்குள்ள இப்படி தனியாக போய் நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு வந்து அரவணைச்சு நல்லா பேசினாரு, செஞ்சாரு. அதே மாதிரி யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் வசதி இல்ல, நாங்க நினைப்போம் மாமா ரொம்ப படம் நடிக்கிறாங்க, ரொம்ப வசதியா இருக்க, நம்ம மாமா கிட்ட போகக்கூடாது அப்படியே நீங்க நினைக்கிறீங்க. நாங்க வந்து நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஏன் அங்க நிக்கிறீங்க, வாமா வாப்பா வாங்கக்கா அப்படிதான் சொல்லியிருக்காங்க எங்க மாமா. ஏழைகளை ரொம்ப ரசிப்பாரு, எப்படி இருந்தாரு எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க. அதேதான், அதே எண்ணம் தான், அதே மக்களையும் பார்க்கணும், அதே மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ள யாரையுமே விட்டது கிடையாது, சுயநலம் கிடையாது. எங்க மாமாட்ட சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாது. அதுதான் கண்டிப்பா. நாங்க வந்து மாமா வந்து டிஸ்டர்ப் பண்ணல. மாமா கிட்ட நாங்க போயிருந்தோம்னா எல்லாரையும் பாப்பாரு, நாங்க போகல. அம்மா சொன்னாங்க எல்லாரையும் ஒன்னாதான் பாக்குறாங்க, தம்பி நல்லா இருக்கட்டும் அப்படிதான் சொன்னாங்க. அதனால நாங்க மாமா எந்த டிஸ்டர்ப் பண்ணல நாங்க. அதுதான் எங்களோடது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தா அக்காவை தான் விசாரிச்சா, அக்கா பரவாயில்லம்மா மாமா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா மாமா வந்து அலோடு இல்லை எங்களுக்கு யாருக்குமே. நாங்க ஊர்ல இருந்து வந்து யாருமே பார்க்கல, நாங்க வந்து திரும்பி தான் போனோம், பார்க்கல. அதான் சொல்றேன், எங்க சாமி கும்பிட வந்தாங்க, அக்கா ஊருக்கு வந்தாங்க, அப்பதான் நாங்க மாமா பார்த்தோம் பேசுனது. ஆஹா 10 வருஷம் இருக்கும், 2 வருஷம் ஆகுது. நடமாட்டமா இருக்கல 2-3 வருஷம் ஆகுது. மாமா அப்பதான் பார்த்தோம் நாங்க குலசாமி கும்பிட. 4 month முன்னாடி வந்திருந்தாங்க இவங்க, அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. இப்ப ரீசன்ட் முன்னாடி அம்மா மட்டும் வந்திருந்தாங்க, கும்பாபிஷேகத்துக்காக வந்திருந்தாங்க. மாமா வருவாங்கன்னு நாங்களே எதிர்பார்த்தோம். மக்கள் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லா எங்க மாமாவை தான் எதிர்பார்த்தோம். கடைசியில அக்கா தான் வந்தாங்க. மாமாவுக்கு முடியல, உடல்நிலை சரியில்லை, அடுத்து கண்டிப்பா மாமா வருவாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி ஒரு 3 மாசம் கூட மாமா காலமாயிட்டாங்க. எல்லாருமே வந்தாங்க. சிங்கம் தான், சிங்கம் மாதிரி இல்ல, சிங்கமே தான் எங்க மாமா. பார்க்காதது. ஆமா, அததான் மக்களுக்கு, மக்கள் மனசை பிடிச்ச மாதிரி எங்களோட சொந்தங்களே அப்படிதான் பார்த்தாரு. ஆமா ஆமா, தாங்கிக்கிற முடியல இருந்தே நாங்க மதுரையில இருந்து இங்க வந்திருக்கிறதே 31 வரணும், அவ பாக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்க வந்திருக்கோம். சொக்க தங்கத்தை எங்க மாமா, அதனால சொக்க தங்கத்தை போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்போம் எப்பயுமே. நாங்க சொக்க தங்கம், அதே மாதிரி அவரும். அதுதான் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, எல்லாமே பிடிக்கும், மாமாவோடது எல்லாமே பிடிக்கும். ஆனா இதுதான் அதுதான்றதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பேச மாட்டோம். எங்க மாமாவை ரசிச்சுக்கிட்டு தான் இருப்போம், ஆனா பேசலாம் மாட்டோம். எதுனாலும் எங்க மாமா போட்டா எங்க மாமா, எங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் யாருனாலும் இவ என்ன அப்படின்னா எங்க போய் நின்றாலும் என்ன நீங்க அவ என்னன்னு கேக்குறீங்க, படத்துல நடிக்கிறோம், படத்துல நடிக்கிற நாங்க எல்லாரையும் தான் சொல்லுவோம், எங்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க எங்க மாமா அப்படிதான் சொல்லி இருக்கிறோம். இன்னும் எங்க கூட பிறந்தானே எங்க மாமா மாதிரியே இருப்பாங்க. ஊரை சொந்த இறந்த அன்னைக்கு எங்க மாமா அண்ணன் வந்தாங்க, இன்னைக்கு வர முடியல, அதனால நாங்க வந்தோம். 31 நாள் நம்ம வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்தோம். எங்க அண்ணன் விஜயகாந்த் மாமா எப்படி கண்ணுங்கன்னு பாக்குறாங்களோ, அதனால எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, என் தம்பி மாதிரியே நான் என் பையனை பெத்து வச்சிருக்கேன், இப்ப என் தம்பிகிட்ட பார்த்தேன்னா என் மயனை பார்த்த மாதிரியே இருக்குன்னு எங்க அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்க அண்ணா அப்படியே இருப்பாங்க. எங்க கூட பிறந்த அண்ணா, மூத்த அண்ணா,
அதனால மாமா பார்த்தா எங்க அண்ணனை பார்க்க வேண்டியது இல்லை, அப்படி இருப்பாங்க. நன்றி. வணக்கம். ரவி, எங்க அண்ணனோட பேரு ரவிச்சந்திரன். நாங்க கூப்பிடுற ரவி ரவின்னு தான் கூப்பிடுவோம். எங்களுக்கு விவசாயம் தான், மதுரையில விவசாயம் தான். ஆமா, இன்னும் விவசாயம் தான் பண்றாங்க எங்க அண்ணா. அண்ணா போட்டோ இருக்குல்ல கண்ணு, இந்த எங்க அண்ணாவோட போட்டோ இருக்கு, நீங்க பாருங்க. மாமா மாதிரியே இருப்பாங்க, கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு எங்க மாமா மாதிரியே இருப்பாங்க. அந்த போட்டோ மட்டும் பாருங்க, எங்க அண்ணாவோட கண்ணெல்லாம் பாருங்க, எங்க மாமா மாதிரியே இருப்பாங்க. ரவி பேரு. எங்க அண்ணன் கூட எங்க பாவா விளையாண்டு இருக்காங்க. எங்க விஜயகாந்த் மாமா வந்து எங்க அண்ணனோட எல்லாம் விளையாண்டு இருக்காங்க. விஜயகாந்த் மாமா கல்யாணமும் எங்க அண்ணன் கல்யாணமும் ஒரே கல்யாணம், ஒரே நாள்ல. அன்னைக்கு மாமா கல்யாணமும் எங்க கல்யாணம்னால எங்க அம்மா போவே இல்லை மாமா கல்யாணத்துக்கு. மாமா எங்க கல்யாணத்துக்கு வர முடியல, அப்ப வந்து பாத்துக்கிட்டோம். நாங்க போல, அண்ணன் கல்யாணம் ஒண்ணா வச்சதுனால கோவிச்சுக்கல. ஏன்னா அவங்களுக்கும் பாபாக்கு பத்திரிக்கை வைக்க வந்தவங்களுக்கும் நாங்க போக முடியல. அப்ப வந்து போனோம். கல்யாணம் 2 பேருக்கு ஒரே நாள் கல்யாணம். எங்க மாமா கல்யாணமா கூட்டிட்டு போனாங்க. எங்க அம்மாவும் போக முடியல. அதுக்கப்புறமா பசங்களுக்கு விசேஷம்னா எங்க அம்மா போவாங்க. எங்க ஃபேமிலி எல்லாருமே போவோம். அந்த பத்திரிக்கை காமிச்சாதான் உள்ள அலோடும் பண்ணுவாங்க. அது மாதிரி எங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் ஊர்ல வந்து வச்சுட்டு வருவாங்க. எங்க ஊர்ல என்ன 4 பேர் நாங்க சொந்தம், ரொம்ப சொந்தம்ன்றதுனால 4 பத்திரிக்கை 5 பத்திரிக்கை தான் வைப்பாங்க. ஊர் பூரா பத்திரிக்கை எல்லாம் வைக்க மாட்டாங்க தாய் மாமான்றதுனால. 31ஆம் நாள் நினைவு நாள் எங்கள் கேப்டன் மாமா மறக்க முடியாது. அவர் எங்களோட இருக்காரு, நாங்க மறக்க மாட்டோம். ஆனால் காங்கேயத்து கிராம மக்கள் பூரா கண்ணீர்ல இருக்காங்க. அடுத்து எலெக்ஷன் வந்தாலும் காங்கேயத்து மக்கள் ஓட்டு எங்க கேப்டன் விஜயகாந்துக்கு தான் போடுவாங்க, மறக்க மாட்டாங்க. நல்லவர், எல்லாரும் கண்ணீர் அஞ்சலியா இருக்காங்க. நாங்க மறக்கவே முடியாது. நாங்க 7 வீட்டு பங்காளி இல்ல. நான் அன்னைக்கு 31ஆம் நினைவுக்காக நான் வந்து மாமாவை அஞ்சலி செலுத்தி நன்றி சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கேன். நல்லவர், மறக்க மாட்டாரு. எலெக்ஷன் வந்தாலும் ஓட்டு எல்லாரும் போடுவாங்க, கண்டிப்பா வருவாங்க. எங்க அவ்வா தாத்தா எல்லாருமே இவங்க எங்க மாமாவுக்கு சொந்தக்காரவங்க. நாங்க இங்க வந்து மாமா பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆமா, பூசாரியா இருக்கா. குலதெய்வம் காங்கேயத்துல பூசாரி விட்டாலும் பங்காளி. இவங்க எங்க அக்கா கட்டினதுனால இவங்க வந்து பங்காளி, மாமாவுக்கும் பங்காளி. நாங்க 4 பேர் 7 விட்டாலும் ஒரு சாமி கும்பிட்றவங்க. இவரு நாங்க அவங்க அப்பா எல்லாரும் மேட்டுப்பட்டியில 4 பங்காளி எல்லாம் சேர்ந்து 7 பங்காளி விட்டாளுங்க. இப்ப சாவி ஊர்ல கோயில் சாவி எங்க வீட்டுல இருக்கு. குலதெய்வம் காயத்துல இருக்கு. கோயிலுக்கு வரும்போது எங்க கிட்ட சொல்லிட்டு ஆள் சொல்லி விட்டுட்டு எங்க வருவார். இவங்கதான் சாவி கொடுப்பாங்க. நாங்க போய் இருப்போம், முன்ன கூடி இருப்போம், அவர் வருவார். பங்காளி வந்து விஜயகாந்த் பங்காளி சார், 7 வீட்டு பங்காளி. குலதெய்வத்தை நாங்க பூசாரி விட்டாளுங்க. வந்தா எங்கிட்ட சாவி கொடுப்பாரு, வருவார் போவார், சாமி கும்பிடுவோம். நான் இப்ப அன்னைக்கு வந்து பார்க்க முடியல, இன்னைக்கு வந்து பாக்குறேன். தெரியுமா பையன், நான் பார்த்துருக்கேன். நாங்கள் படம் எடுத்த வரையில கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கல, உசிலம்பட்டிலிருந்து வந்தார். அப்பதான் வந்து சாமி கும்பிட வந்தார். அப்ப இருந்து தெரியும் குலதெய்வத்துக்கு அப்ப இருந்தே வந்தார். வந்து நாங்கள் அப்பா பூசாரியா இருந்து இங்கே வந்தார், போவார். எங்கள் அப்பாவோட காலேஜில் 2 பேரை சேர்த்து விட்டார். அவர் இறந்துட்டார். எங்கள் அப்பா இறக்கவும் நாங்கள் வருவோம், சாவி எங்கள் வீட்டில் தான் இருக்கும், எடுத்து கொடுப்போம், வருவோம், போவார். போன இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி சூழாயுதம் நடக்காமல் ரொம்ப நடந்து தவிர்த்து வரையில சூழாயுதம் வந்து வச்சுட்டு போனார். 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். வருஷம் சாமி கும்பிட வருவார் சிவன்ராத்திரி. வணக்கம், என் பேர் ஹிமல். எங்க தாத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா விஜயகாந்த் தாத்தா வந்து எப்பவுமே படத்துல நடிச்சா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதோட எங்க அப்பா வந்து விஜயகாந்த் தாத்தா இதான்னு சொல்லி எனக்கு விஜயகாந்த் தாத்தா ரொம்ப பிடிக்கும். அதோட அவர் இறந்துருவாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அதுக்காக நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். அதுக்காக நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். ஸ்ரீராமர் மாதிரியே ஸ்ரீராமர் கண் மாதிரியே எங்க தாத்தா கண் மாதிரியும் எங்க தாத்தா கண்ணும் இருக்கு. அயோத்தியில இருக்க வேற எனக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். அதோட நான் நியூஸ் வேற பார்த்தேன். அதுல சொன்னாங்க ராமர் கண்ணு சிப்பி இது பண்ணவங்க அப்படி வச்சிருக்காங்களா இல்ல அவங்க அவதாரமே அப்படி வந்திருக்கான்னு தெரியல. நன்றி, வணக்கம்.